அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா சுரேஷ் பாபு. நான் கார்மெண்ட் டெக்னீஷியன் அண்ட் டார்வின்ஸ் கிளாத்திங்கினுடைய சிஇஓவாக பணியாற்றிட்டுருக்கேன். ஸோ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிஷர்ட்டை உருவாக்கி அதை சேல் பண்ணுறதுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்டை கடந்து வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஓனராக இருக்கேன். எனக்கு ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பையர்கிட்ட நான் பேசுவேன். அவங்க இது மாதிரி எனக்கு ஒரு டிஷர்ட் வேணும், ஸோ உங்கள்கிட்ட டிஷர்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு நான் வளர்த்துக்கணும். அதுக்கு பையர் கம்யூனிகேஷன். ஒரு பையர் இப்போ நான் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க பையராக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு செய்து கொடுக்க போகிறேன் ஒரு டிஷர்ட்டை. அப்போது அவங்களுக்கு எனக்குமான ஒரு கம்யூனிகேஷனை கரெக்டாக கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுக்கு உண்டான பதில் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற கம்யூனிகேஷனை நான் பார்க்கணும். ரெண்டாவது, கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஆர்டரை நான் எடுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. சார், நீங்கள் பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு ஒரு 300 டிஷர்ட் எனக்கு பண்ணி கொடுங்க, செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து 4வது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்து 5வது என்ன பண்ணுறோன்னா, பர்ச்சேஸ் பண்ணின திங்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ ஒரு 300 டிஷர்ட் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நூல் வாங்கணும், நிட்டிங் போடணும், டையிங் பண்ணணும், காம்பேக்டிங் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை என்னோடய யூனிட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க டிஷர்ட் கேட்குறாங்க, எத்தனை சைஸ், எஸ்சி, எம், எல், எக்ஸ்எல், அந்த மாதிரி என்னென்ன சைஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டுட்டு போகணும். அது ப்ரொடக்ஷன் மேக் பண்ணினதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குவாலிட்டி டீமை வச்சு குவாலிட்டி செக் பண்ணணும். இஸ் அ ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ அவங்க கேட்குற மெத்தடில் என்னோட ப்ராடக்ட் நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேனா அப்படின்னு தேர்ட் பார்ட்டி வச்சு ஒரு குவாலிட்டி செக் பண்ணுறது, குவாலிட்டி பண்ணுறோம். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு டீம் வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அவங்க கேட்ட என்னென்ன விஷயங்கள் நான் தயாரிச்சிருக்கிற பீஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகே உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஃபினிஷிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அயனிங், பேக்கிங்கு, ஒரு டேக் இருக்குது, என்ன ரேட்டுக்கு விற்கிறோங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் ஒட்டணும். ஸோ அயன் பண்ணி ப்ரெசன்டேஷனில் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அதை ஃபினிஷிங் பண்ணி ரெடி ஃபார் குட்ஸ் அப்படின்னு வச்சதுக்கப்புறம் நம்மளோட கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, நம்மளோட பையர், ஸோ அவங்க ஒரு டீம் அனுப்பிச்சி விட்டு ஸோ நம்ம கேட்ட மாதிரி எல்லாமே பக்காவாக பீஸ் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே குவாலிட்டி வைஸ் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் மோடு எனக்கு என்ன மாதிரியான ஷிப்மெண்ட் அனுப்பணும், பஸ்ஸில் அனுப்பணும், லாரியில் அனுப்பணும், ஃப்ளைட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரியான ஷிப்மெண்ட் மூடு கேட்குறாங்களோ அந்த மூடில் நம்ம அனுப்புவோம். அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன இப்போ இங்கேருந்து நம்ம பெங்களூருக்கு அனுப்பும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும், சீல அனுப்பும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், ஏரில் அனுப்பும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா பில்லிங். ஸோ நம்ம பில் என்ன மாதிரி போட போகிறோம், எவ்வளோ ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம், என்ன மாதிரியான டேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பில்லிங்கை போட்டு நம்மளுடைய பையருக்கு அனுப்பிச்சிட்டு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட், கல்லா கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பேமெண்ட்டை வாங்கி நம்ம கல்லாப்பெட்டியில் போடுற வரைக்கும் உண்டான எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பையர், ஏன்னா ஒரு கரெக்டான பையரை பார்த்துட்டேன். ரெண்டாவது, அந்த பையருக்கு உண்டான கம்யூனிகேஷன் கரெக்டாக நான் பண்ணிட்டேன். மூணாவது, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் நான் வாங்கிட்டேன். ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆர்டருக்கு உண்டான பர்ச்சேசிங், என்னென்ன மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஆஃபீஸ்க்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். பர்ச்சேஸ் பண்ணின அத்தனை விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறேன். 6வது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணியாச்சு. ப்ரொடக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் கரெக்டான லெவலில் அவங்க கேட்ட குவாலிட்டியில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. நான் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணியாச்சு, குவாலிட்டி டீம் செக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டிலேருந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஸோ ரெடி ஃபார்
அயனிங் பேக்கிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பாருங்கள். ஓகே, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் 8வது. 9வது ப்ரெசன்டேஷன் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் அயனிங் பேக்கிங். அடுத்து 10வது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். அதர் கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட பீஸை பார்த்துட்டு ஓகே இந்த குட்ஸு நாங்கள் நினச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறது. 11வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் அனுப்பணும். அவங்க என்ன மாதிரியான மோடில் ஷிப்மெண்ட் கேட்குறாங்க. 12வது என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன். அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன் அவங்களுடைய கூட்ஸ் ட்ராவலுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன். 13வது பார்த்தீங்கன்னா பில்லிங். ஸோ என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடாக பில்லிங்க்கு என்னென்ன மாதிரி ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிறது பில்லிங். 14வது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த டிஷர்ட் வித்து நம்ம கல்லாப்பட்டியில் பணம் போட முடியும். ஸோ இந்த 14 டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தது தான் ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இதை ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம திருப்பூரில் புஷ்பா தேட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிற சுபா ஸ்கில் அகாடமியில் வந்துட்டு மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 to 5 months வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து சர்டிஃபைட் கொடுத்து சப்போஸ் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னாலும் நமக்கு ஜாப் ஆஃபரும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ நீட் எனி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக சுபா ஸ்கில் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு கவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் வர்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.